ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்கவேஷன் சைட் வேர் மோஸ்ட் ஆஃப் த ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ட் ஆன்டிக்ஸ் ஆஃப் நியூ ஸ்டோன் ஏஜ் ஃபவுண்ட். வரலாற்று சிறப்புமிக்க புதிய கற்கால கருவிகள் மிகுதியாக கிடைக்கப்பட்டுள்ள அகழ்வாராய்வு இடம் எது? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய 40 இடத்துல வந்து அகழ்வாராய்வு நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 40 இடங்களில் ஒரு இடத்துலையும் ஒரு பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ தங்கம் ஒரு இடத்துல கிடச்சிருக்கு, இரும்பு வந்து உருக்கப்பட்டதற்கான இடம் ஒரு இடத்துல கிடச்சிருக்கு, ஒரு இடத்துல வந்து சுத்தியல் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பல இடத்துல ஒரு இடத்துல ஒன்று கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே கிடைக்கப்பட்டுள்ள இடங்களில் கிடைக்கப்பட்டுள்ள பொருட்களில் முக்காவாசியான பொருட்கள் ஒரே ஒரு இடத்துல கிடச்சிருக்கு. அது எது அப்படிங்கிறதான் கொஸ்டின். அந்த வகையில் தான் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி, கொடுமணல். ஓகே, ஸோ ஈரோடில் இருக்கக்கூடிய கொடுமணல். ஸோ இங்கே என்னெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எல்லா இடத்துலையும் கிடச்சிருக்கக்கூடிய பிரம்மி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களுடைய ஓடுகள் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அச்சு பொறிக்கப்பட்ட நாணயங்கள், இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள், தங்க நகைகள், ஓகேவா? ஸோ அது இதெல்லாம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நூல் நூற்பக்கூடிய அந்த ஸ்பிண்டில் கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த இடம் வந்து வர்த்தக மையமாக இருந்திருக்கு அப்படிங்கிற சான்றுகள் வந்து இங்கே கிடச்சிருக்கக்கூடிய நாணயங்கள் மூலமாக கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய கொஸ்டினில் பார்த்தோம், இப்போ அந்த இறந்தவர்கள் மேலே வந்து பெரிய கற்களை கொண்டு மூடக்கூடிய கலாச்சாரம் எங்கே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மெகாலித்திக் ஏஜில் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இதனுடைய சான்றுகள் வந்து கொடுமணலில் கிடச்சிருக்கு. அந்த வகையில் இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஆராய்ச்சி பொருள் கிடைக்கப்படக்கூடிய பொருள் அதை நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு திங் பாருங்கள், ஆப்ஷன் ஏ வந்து ஏர்ன்ஸ், அதாவது முதுமக்கள் தாழி. முதுமக்கள் தாழி எங்கே அதிகமாக கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் வந்து ஆதிச்சநல்லூர். ஓகே, ஸோ இது நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். முதுமக்கள் தாழி வந்து ஆதிச்சநல்லூர், ஏர்ன்ஸ் வந்து ஆதிச்சநல்லூர். அடுத்து ரோமன் காயின்ஸ். ஸோ ரோமன் காயின்ஸ்னால் நீங்கள் வந்து அரிக்கமேடு தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரோமன் காயின்ஸ் வந்து அரிக்கமேடு. தமிழ் பிரம்மி எழுத்துக்கள். ஸோ அதோட பாருங்கள், ஈஸியாக நமக்கு குமரி கண்டம், அது வந்து நம்ம வந்து லெமூரியான்றது தெரியும். ஸோ மீதி இருக்கக்கூடியது தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் வந்து கீழடி. ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். The monolithic pillars planted vertically into the ground in memory of the dead are called. இறந்தோர் நினைவாக செங்குத்தாக நடப்படும் ஒரே கல்லிலான தூண்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நினைவு கற்கள் ஆர் மென்ஹிர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், inscriptions of dash reveals the local body elections of Chola kingdom. டேஷ் கல்வெட்டு சோழ பேரரசின் உள்ளாட்சி தேர்தல் முறையை தெரிவிக்கிறது. ஸோ ஆன்சரை வந்து ஆப்ஷன் சி, உத்தரமேரூர். ஓகேவா? இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எந்த ஆண்டை சார்ந்தது, எந்த மன்னர் வந்து எந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் வந்து இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நான் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட், ஹூ ரிஃபர்ஸ் டு முசிரிஸ் ஆஸ் த ஃபர்ஸ்ட் எம்கோரியம் ஆஃப் இந்தியா? தனது இயற்கை வரலாறு என்ற நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடு என குறிப்பிட்டவர் யார்? ஓகே, ஸோ இப்போ வந்து பழங்கால வந்து இந்த புத்தகங்களை பற்றி பார்க்கும் பொழுது நம்ம வந்து 3 புத்தகங்கள் அல்லது மூணு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து இந்த கொஸ்டினுக்குரியது ஆன்சரு, இந்த முசிரிஸை வந்து யார் வந்து தன்னுடைய புத்தகத்தில் வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு அழைச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து பிளினி. ஓகே, ஸோ ஆன்சரை வந்து ஆப்ஷன் பி, பிளினி. ஓகே, அடுத்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தாலமி இருக்கு இல்லையா? ஸோ இந்த தாலமி இருக்கு இல்லையா, அந்த தாலமி வந்து ஒரு வரைபடத்தை வந்து உருவாக்கியிருக்கார். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். 3வது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க 2 பேரும் கிடையாது. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு
பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து செயிலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கைடு மாதிரி இருக்குது. எந்த வழியாக வாணிபம் செய்யணும், வாணிபம் அல்லது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுக்கு போகக்கூடிய பாதையை வகுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக தான் வந்து இந்த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த 3 தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அதே நேரத்தில் இப்போ நம்ம இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் எம்கோரியம் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சங்க காலத்தில் இருக்கக்கூடிய ஹார்பர் அதாவது போர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள் வந்து முசிறி, தொண்டி, கொற்கை, குமரி காண்டம், அதாவது சேரர், பாண்டியர் இவங்களுடைய வாணிபங்களை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து நமக்கு இந்த புத்தகங்கள் வழியாக நமக்கு கிடைக்கிது. சங்கம் ஏஜ் போர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. முசிறி, தொண்டி, கொற்கை அண்ட் குமரி. Okay, next question. The primary evidences of reliable information about the living conditions of the people of the imperial Cholas and Pandyas is. பிற்கால பாண்டியர், சோழர் பற்றி செய்திகள் அக்கால மக்களின் வாழ்க்கை நிலையை பற்றி நம்பத்தகுந்த தகவல்கள் அளிப்பதின் முதன்மை பெற்றது எது? ஸோ ஆன்சர் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்துடலாம். ஆப்ஷன் டி தான். நமக்கு வந்து கல்வெட்டுகளும் சரி செப்பேடுகளும் சரி இது இரண்டும் சேர்ந்து நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு அளிக்குது. ஓகே. ஸோ ஆன்சர் வந்து ஏ மற்றும் சி. அடுத்த கொஸ்டின் போகலாம். த ஃபாரின் காயின்ஸ் ஃபவுண்ட் ஃப்ரம் த எக்ஸ்கவேஷன் இன் தமிழ்ஸ் ஆர் என்னெல்லாம் பண்ணுது? இந்த கிடைக்கப்பட்டுள்ள நாணயங்கள் தமிழ்நாட்டு புதைப்பொருள் ஆய்வுகளில் கிடைத்த அந்நிய நாட்டு நாணயங்கள் பெரிதும் எதுக்காக உதவப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 4 பாயிண்ட்டு. முதல் பாயிண்ட் வந்து சங்ககால வரலாற்று துணை செய்கிறது. அடுத்த பாயிண்ட்டு களப்பிரர் காலத்தில் தொடர்புடையது. 3வது பல்லவர் ஆட்சியின் மாட்சியை பேசுவன. ஆப்ஷன் டி வந்து அனைத்தும் தவறு. ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சங்ககால வரலாற்றை வந்து நமக்கு வந்து தெரிவிக்கக்கூடிய அதாவது நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் இது அமைஞ்சிருக்கு. ஓகே. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சப்போர்ட்டிங் டு நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் சங்கம் ஏஜ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Next question. Coins have elephants on one side and fish on the other belongs to which empire? ஒரு புறத்தில் யானை வடிவத்தையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவத்தையும் கொண்டு பொறிக்கப்பட்டுள்ள நாணயங்கள் எப்பேரரசை சார்ந்தவை? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பாண்டிய மன்னர்களை சார்ந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இன்றைக்கி பார்த்துருக்கக்கூடிய லிஸ்டிங்கும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லிங்க்கும் இந்த மொத்தம் 20 கொஸ்டினில் நீங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி வைப்பீங்க. ஸோ இதில் வந்து நம்ம தமிழ் சமுதாய வரலாறு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டியும் பாருங்கள். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.